இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி என்னுடைய ஆரம்பகால மாடித்தோட்ட அனுபவங்கள உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேங்க. புதுசா மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஆரம்ப காலத்துல என்னுடைய மாடித்தோட்டத்துல இப்படிதான் ஒரு சில க்ரோ பேக்ல தரையோட தரையா வச்சிருந்தேங்க. சிமெண்ட் தொட்டிகள்ல செம்மண், மண்புழு உரம் கலக்கி செடி வச்சு அதிகமா தண்ணி ஊத்துனதுனால தரை பாருங்க எப்படி இருக்குன்னு. கீழ கட்டைகள் எல்லாம் ஊறி போய் தண்ணி தேங்கி இருக்கு. இந்த மாதிரி இருந்தா தரையில சின்ன ஹோல்ஸ் இருந்தா கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி காங்கிரீட்ல இருக்கிற கம்பி எல்லாம் துருப்பிடிக்க ஆரம்பிக்குங்க. மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமா முதல்ல செய்யக்கூடிய வேலை தரையில பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி தரையை நல்லா தேய்ச்சி கழுவி விடணும். தரையில சின்ன சின்ன விரிசல்கள் இருந்தா அதை தரமான சிமெண்ட் கலவையை வச்சு நல்லா அடைச்சு விடணும். அது நல்லா காய விட்டு அப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கணுங்க. பில்டிங்குள்ள தண்ணிய இறங்க விடாம இருக்க வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் தான் அடிக்கணுங்க. இதுல நிறைய கம்பெனி பெயிண்ட் இருக்கு. நல்ல தரமானதா பார்த்து வாங்கணும். முதல்ல ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சு வெயில்ல நல்லா அத காய விடணுங்க. காஞ்சதுக்கு அப்புறமா 2வது கோட் அடிக்கணுங்க. பெயிண்ட் நல்லா காயாம அது மேல வெயிட் வச்சா அப்படியே பெயிண்ட் உறிஞ்சு வந்துடுங்க. மழைக்காலம், குளிர்காலத்துல பெயிண்ட் அடிக்காதீங்க. வெயில் காலத்துல பெயிண்ட் பண்ணணுங்க. பெயிண்ட் பண்ணிட்டு தொட்டிக்கு கீழ கேப் இல்லாம தரை மேல தொட்டிய வச்சா இப்படிதான் இருக்கும். ஆரம்பத்துல தேங்காய் தொட்டி தான் ஸ்டாண்டா நான் யூஸ் பண்ணணுங்க. வாரம் ஒரு முறையாவது தொட்டிக்கு கீழ கிளீன் பண்ணணும். தொட்டிக்கு கீழ பார்த்தீங்கன்னா, மண்ணு, எறும்பு இதெல்லாம் இருக்குங்க. எறும்பு சாக் பீஸ் வச்சு ரவுண்டா கோடு போட்டிருக்கேன் பாருங்க. மறுபடியும் தேங்காய் தொட்டிய வச்சு தொட்டிய தூக்கி வைக்கணுங்க. இந்த மாதிரி அடிக்கடி நம்ம செய்ய வேண்டியது இருக்குங்க. அப்போ நெறைய செடிகள மெயின்டெயின் பண்றதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டாண்ட் பண்ணுனவரோட நம்பர் கேட்டிருந்தாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் தான் ஸ்டாண்ட் பண்ணுனாங்க. இதற்கான மெட்டீரியல் எல்லாமே வெளியில வாங்கி நாங்களே பண்ணிட்டோங்க. யுபிவிசி பைப்பு 1 இன்ச்சு 3/4 இன்ச்சுல செய்யலாங்க. தொட்டியோட வெயிட்ட பொறுத்து நம்ம அந்த யுபிவிசி பைப்ப செலக்ட் பண்ணிக்கணும். வெயிட் அதிகமா இருந்தா 1 இன்ச்சு சைஸ்ல பைப் வாங்கிக்கலாம். வெயிட் குறைவா இருந்தா 3/4 இன்ச்சு பைப்ல செய்யலாங்க. நான் 3/4 இன்ச்சுல தான் செஞ்சிருக்கேன். 4 வே எல்போ, அடுத்து 3 வே கார்னர் ஜாயிண்ட் எல்போங்க. 3/4 இன்ச் யுபிவிசி பைப்ல 18 இன்ச் அளவுல கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அடுத்து 10 இன்ச் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து 8 இன்ச் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். ட்ரெயின் செல்லோட சைஸ் 20க்கு 10ங்க. இப்போ கட் பண்ணுன 8 இன்ச் பைப்ப எடுத்து அதோட 2 சைட்லயும் 3 வே எல்போவ ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு பைப்லயும் 3 வே எல்போவ ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்த சைடு 18 இன்ச் சைஸ் பைப்பை அதோட ஜாயின் பண்ணா நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் கிடைக்குங்க. ட்ரை செல்ல இது மேல வச்சிங்கன்னா சைஸ் கரெக்டா இருக்கும். அப்படியே திருப்பி போட்டு 10 இன்ச் சைஸ்ல கட் பண்ண யுபிவிசி பைப்பை கார்னர் ஜாயிண்ட்ல 4 சைட்லயும் ஃபிக்ஸ் பண்ணணும். நமக்கு ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் ரெடிங்க. இப்போ இதுல ஒரு தொட்டி வைக்கலாம். இதையவே ஒரு சைடு லெக் எடுத்துட்டு 4 வே எல்போவை போட்டு ஜாயின் பண்ணா நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். கடைசியா 3 வே எல்போவை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்டாண்டோட அடிப்பகுதியை எண்டு கேப் போட்டு, அதாவது டம்மின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரைன் செல்ல ஜாயின் போட்டு ஸ்டாண்ட் மேல வச்சு ட்ரைன் செல்ல நகராம இருக்க டேக போட்டு டைட்டா இழுத்து கட்டணும்.
நான் வந்து 6 தொட்டி வைக்கிற மாதிரி ஸ்டாண்ட் செஞ்சிருக்கேங்க. இப்போ ஸ்டாண்ட் ரெடி. நீங்களே ஈஸியா செய்யலாம். கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா யாருக்காவது தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வாட்டர் கேனுக்கு ஒயிட் பெயிண்ட் அடிச்சு செடி வச்சிருக்கேங்க. பெயிண்ட் அடிக்காம வச்சா வெயில் பட்டு கேன் சூடேறும். அப்படி சூடேறும்போது மண்ணில் உள்ள ஈரத்தால பாசி படர ஆரம்பிக்குங்க. மண்ணும் ஹீட் ஆகி செடிகள் சரியா வளராது. ஒயிட் கலர் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணாது. இது பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். என்னுடைய மாடித்தோட்ட அனுபவங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.